நிறைவாக வருகிறார் கலங்காமல் காத்த விநாயகர். ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியின் குருத்தலமாக போற்றப்படுகிறது. அங்குள்ள சிவனின் பெயர் ஆபத் சகாயர். ஞானசம்பந்தரால் பாடப்பட்டு திருஇரும்பூளை என்று பெயர் பெற்ற தலம் கும்பகோணம் மன்னார்குடி அருகே உள்ளது. திரு ஆனைக்கா அகிலாண்டேஸ்வரி அருள் பெற்ற காலமேக புலவர் ஆலங்குடியில் இருப்பவன் ஆலம் குடியாதவன் என்று கிளேடையாக இவ்வாறு பாடுவார். ஆலங்குடித்த நீலகண்ட சிவனானவன் அவன் ஆலம் குடியானை ஆலாலம் உண்டானை ஆலங்குடியான் என்று யார் சொன்னார்? ஆலம் குடியானேன் வானும் குவலயமும் எல்லாம் மடியாவோ முற்றொருங்கு மாய்த்து என்கிறார். இந்த சிவன் மந்திர மலையை கடைந்த பொழுது தோன்றிய ஆலகால விஷத்தை உண்டு யாவரையும் காப்பாற்றிய ஆபத் சகாயர் என்ற நாமத்தை பெற்றவர். இங்குள்ள கணபதியின் பெயரோ கலங்காமல் காத்த பிள்ளையார். மகாத முனிவருக்கும் விபூதி என்ற அசுர பெண்ணுக்கும் பிறந்தவன் கஜாசுரன். சுக்ராச்சாரியார் உபதேசப்படி சிவபெருமானை வழிபட்டு எவராலும் எந்த ஆயுதத்தாலும் அழிவு இல்லை என்ற வரம் பெற்றான். வரம் பெற்ற அசுரன் சும்மா இருப்பானா? தேவர்கள் யாவரையும் துன்புறுத்தி அடிமையாக்கினான். திரசில் குட்டுதல் தோப்புக்கரணம் எல்லாம் அவனிட்டதே. ஒரு சமயம் விண்ணில் சென்றவன் அங்குள்ள அண்டச் சுவரை இடித்திட கங்கை உடைப்படுத்து பூலோகம் முழுவதும் பிரளயம் போல் ஆனது. இரும்பூளை தலம் மட்டும் முழுவதும் மூழ்கவில்லை. தேவர்கள் யாவரும் இந்த கணபதியை வேண்ட அவர் உடைப்பை காலால் அடைத்தார். வெள்ளத்தை தும்பிக்கையால் உறிஞ்சினார். இதற்கு காரண பூதனான கஜாசுரனையும் வெல்ல முற்பட்டார். தீவிர சண்டையில் கஜாசுரன் வீழ்ந்தான். ஆனால் இறக்கவில்லை. ஆயுதத்தால் அவன் சாகான் என்று அறிந்து தனது வலது தந்தத்தை ஒடித்து அடித்தார். அவன் மூஞ்சூரானான். அதனை தன் வாகனமாக்கினார். இதன் மூலம் தேவர்களும் இவ்வுலகத்தில் உள்ள மற்ற மக்களும் நலம் பெற்றதால் அவர் பெயர் கலங்காமல் காத்த விநாயகர் என்று ஆயிற்று. தோப்புக்கரணம், தலைக்குட்டுதல், தேங்காய் சமர்ப்பணம் இவை விநாயகருக்கு வேண்டுதல் என ஆனது. நாமும் தட்சிணாமூர்த்தி, ஆபத் சகாயர், ஏலவார் குழலியம்மை, கலங்காமல் காத்த பிள்ளையார் யாவரையும் தரிசித்து அருள் பெறுவோம். மனம் சாந்தி அடைவோம். குருவருளும் பெறுவோம். துறந்தார் திறமை